ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் உறவுகள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 4 ரோலில் எப்படி கிராஸ் கட் கூட போடுறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ரோல் இருக்குது, அதை நான் எடுத்துக்கிறேன். இது பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, இது எப்படி நம்ம இந்த ஒயர் வந்து வெளியே எடுக்காமல் எப்படி நம்ம ஹோலில் இருந்து எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சென்டர் பாயிண்டில் சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க, ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் டேக் மாதிரி கட்டியிருப்பாங்க, அதாவது சின்னதாக கட்டியிருப்பாங்க. அதை சிசர் மூலிமா கட் பண்ணி இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒயர் வந்து சிக்கல் விழாகுது. ஓகேங்களா. இப்போ நம்ம உள் ஒயரை தான் பார்க்கணும். உள் ஒயரில் நமக்கு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஒயர் கிடைக்கும், எண்டு ஒயர் மாதிரி ஒன்று கிடைக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த மாதிரி கிடைக்கும். அதை சிசர் விட்டு இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ளே மட்டும் ஒயரு சிக்கல் விழாமல் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா. இது பார்த்திங்கன்னா ஒரு அடி ஸ்கேலு. நீ இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அடி கட் பண்ணுறேன். நீங்கள் 12 அடி வேண்டாம், நீங்கள் 13 அடியில் கட் பண்ணிக்கோங்க. ஏன் நான் 12 அடி வேணாம் அப்படின்னா, நான் அங்கே போட்டு கூட முடிக்கிறப்ப எனக்கு எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வரல, அது ஒரு டிசைன் கரெக்டாக வரல. அதனால் நீங்கள் 13 அடி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்கேல் வேண்டாம். இப்போது ரன்னிங் ஒயர் ப்ளஸ் நம்ம கட் பண்ணி ஒயரை வச்சு நாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஒயர் ஒன்றா வச்சு இழுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எண்ட் பாயிண்ட், அதாவது நீங்கள் கட் பண்ணிங்களா ஃபஸ்ட்டு ஒயரு, அது எண்ட் பாயிண்ட் கிடைக்கும். அந்த ஒயரை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதே மாதிரியே நம்ம எல்லா ஒயரையும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பிங்க்கு ப்ளஸ் க்ரீனில் இந்த மாதிரி நம்ம ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 13 அடியில் க்ரீனில் 18 ஒயரும் பிங்க்கில் 18 ஒயரும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. அதோட 2 எட்ஜ், ஒரு ஒயரில் 2 எட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, ரெண்டுமே ஒன்றா வச்சுக்கோங்க. இங்கே நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதேமாதிரி 2 ஒயர் எடுத்துக்கோங்க. 2 ஒயருக்கு அந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கின்னு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். பாருங்கள், ரைட் ஹேண்ட் இருக்கிற ஒயரை லெஃப்ட் ஹேண்டுக்குள்ளே இருக்கிற ஒயர் மேலே வச்சுட்டு அடிப்பக்கத்தை மேலே தூக்கி, அதேமாதிரியே ரைட் சைடு போகிற ஒயர் எடுத்து லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த மேலே லூப்புக்குள்ளே விட்டு எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளே விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதுக்குள்ளே நாட் போட்டு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இதே மாதிரி நாட் எடுத்துக்கோங்க. ஆப்போசிட் போகிற ஒயரை இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்து கரெக்டாக எட்ஜு செக் பண்ணுங்கள். எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா சின்னது பெருசும் இருக்கக்கூடாது. சின்னது பெருசு இருந்துச்சுன்னா பெருசு எந்த பக்கம் இருக்குமோ அந்த பக்கம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதேமாரியே தான் மீதி இருக்கிற ஆப்போசிட் ஒயர். ஓகேங்களா. கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு கூட மேலே வளர்த்திக்கிட்டு வரப்போ நமக்கு அந்த கரெக்டாக முடிக்கிறப்ப நமக்கு ஒயர் பத்தாது. கிராஸ் கட்டு கூடையில் இதுதான் நமக்கு ஒரு ட்ராபேக். ஓகேங்களா. அதேமாதிரி நமக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் நாட்டு கிடைக்கும். அதேமாதிரி பிங்க்லேயும் போட்டிங்கன்னா அங்கே ஒரு பஞ்ச் ஆஃப் நாட்டு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 நாட்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது 2 நாட்டு எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி கிராஸ் ஆகிறதில் ஒரு லூப் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை பெருக்கல் குறி மாதிரி இருக்கிற இந்த பக்கம் வர ஒயர் எடுத்து சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ மேலே மடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒயரை கீழே வரும். அந்த ஒயரை அப்படியே மடக்கி மேலே கொண்டாங்க. சுற்றின ஒயரை மடக்கி லூப்புக்குள்ளே விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே ஒரு நாட் க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா பெருக்கல் குறி மாதிரி போதுங்களா, இன்ட்டு மார்க் மாதிரி இருக்குங்களா, அங்கே நம்ம ஒரு நாட் போடணும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் நாட் போடுறப்ப இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா ஒயர் அங்கே லூஸ் ஆகும். பெருக்கல் குறி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இதே மாதிரி நம்ம அங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். கிராஸ் கட்டுனா நமக்கு எங்கெங்கெல்லாம் கிராஸாக பெருக்கல் குறி மாதிரி நமக்கு ஒயர் ஜாயிண்ட் ஆகி போகுதோ அந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போட்டுக்கணும். ஓகேங்களா. இப்போ நம்ம 2 வச்சுட்டோம். ஓகேங்களா. அதேமாரி 3ஆவது நாட் போடுறதுக்கு ஒரு நாட் எடுக்கிறோம். இந்த மாதிரி லெஃப்டில் இருக்கிற மேல் பக்கமாக போகிற ஒயரை லூப் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறோம். நாட் ஒயரை சுற்றி வச்சுட்டு கீழ் வர ஒயரை மேலே வைக்கிறோம். சைடு ஒயரை எடுத்து லூப்புக்குள்ளே விட்டு நம்ம எடுத்துக்கிறோம்.
ஓகேங்களா? இது மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம கீழே பார்த்திங்கன்னா பெருக்கல் குறி மாதிரி போகும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பெருக்கல் குறி மாதிரி போச்சு அப்படின்னா நமக்கு அங்கே ஒரு நாட் க்ரியேட் பண்ணணும்னு அர்த்தம். கீழே நமக்கு ஒரு நாட் பெருக்கல் குறி மாதிரி போகுது, அங்கே போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலே 2 ஒயர் பெருக்கல் குறி மாதிரி போகும், கீழே நமக்கு ஒரு ஒயர் பெருக்கல் குறி மாதிரி போகும். பார்த்தீங்களா? இப்போ நமக்கு பெருக்கல் குறி எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே நம்ம நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? க்ரீன் கலர் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கலர் வேணால் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கலர், அந்த ஒரு கலரில் பார்த்தீங்க 3 ஒயர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் ப்ரொசீஜர். அப்போ தான் நமக்கு 6x6 அந்த பேட்டர்னில் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு 3 ஒயர் நாட் பண்ணோம், நமக்கு 3x3 பேட்டர்னில் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த 2 நாட் போட்டிருக்கிற ஒயர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 3x3 பேட்டர்னில் போட்டோம் பார்த்தீங்களா, ஒயர்னு கிராஸாக வர மாதிரி. அது மாதிரி தான் இந்த மாதிரியும் 2 நாட் எடுக்கிறீங்க. லெஃப்ட் சைடு இருக்கிற லூப் மாதிரி க்ரியேட் பண்ணி ரைட் சைடு இருக்கிற ஒயரை சுற்றி கொண்டாந்து நீங்கள் நாட் போட்டுக்கிறீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நமக்கு பார்த்திங்கன்னா கீழே ஒரு நாட் பெருக்கல் குறி மாதிரி வரும், அங்கேயும் நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு நாட் போட்டிருக்கிற ஒயர் எடுக்கிறோம். இதே மாதிரியே தான் நம்ம 6 ஒயர் ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இதுக்கு மட்டும் நம்ம 6 ஒயர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு 3 ஒயரும் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா கார்னருக்கு, அப்போ தான் நமக்கு டேர்ன் பண்ணுறதுக்கு 6x6 பேட்டர்னில் நமக்கு டிசைன் மாறாமல் கரெக்டாக வரும். ஓகேங்களா? அதுக்காக தான் ஃபஸ்ட்டில் 3 லாஸ்ட்டில் 3 வைப்போம். அப்படி வைக்கிறப்ப நம்ம கார்னர் டர்ன் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக 6x6 ஒரே கலராக ஈவனாக நமக்கு கிடைக்கும். இது மாதிரி தான் நமக்கு எங்கெங்கெல்லாம் ஒயர் கிராஸ் ஆகுதோ அங்கே நமக்கு நாட் போட்டுக்கலாம். இது மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா ஃபஸ்ட் நம்ம 3 தான் வச்சோம். அடுத்தது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் 3 வைக்காமல் 6 வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் வரும். அதனால் இது மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். நீங்கள் இந்த பேஸ் போட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஒயரை டைட் பண்ணி போடுங்க. ஏன்னா ஒயர் கண்டிப்பாக நமக்கு லூஸ் ஆகும். சரிங்களா? இதே மாதிரி தான் வீடியோவில் காட்டுற மாதிரியே தான் நீங்கள் நாட் போட்டுக்கு வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோ பற்றினா கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி விட்டுருக்கேன். ஏன்னா நமக்கு போட்டதே தான், அது ஒரே ப்ரொசீஜர் தான். அதனால் ஏன் ஸ்லோவாக வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் வேகமாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம்னு நினச்சி தான் அந்த வீடியோ ஓட்டி விட்டுருக்கேன் ஃபுல்லாக. நீங்கள் இந்த நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி நீங்கள் 12 அடியில் ஒயர் கட் பண்ண வேண்டாம், 13 அடியில் ஒயர் கட் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு கரெக்டாக நமக்கு எண்டில் முடிக்கிறப்ப நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நமக்கு கரெக்டாக அந்த டிசைனில் ஒயர் முடியும், நமக்கு அந்த பேட்டர்னில் நமக்கு முடியும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா முருகல் சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்ருக்கோம். நமக்கு எங்கெங்கெல்லாம் ஒயர் கிராஸ் ஆகுதோ அங்கங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இனிமேல் நமக்கு மேலேயும் கீழேயும் ஒயர் நிறைய கிராஸ் ஆகும். இந்த மாதிரி கிராஸ் பண்ணுற பாருங்கள், ஒயர் போட்டு எடுத்தாச்சு. கடைசி நாட் இது தான் பாருங்கள். நமக்கு 6x6 நமக்கு கிடச்சிருச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிங்க்கில் 3 6 வரும், 6 ஒயர் இந்த மாதிரி பேட்டர்னில் வரும். க்ரீனில் பார்த்தீங்கன்னா 2 இது வரும், 2 சின்னதாக ஃபஸ்ட்டில் நம்ம 3 போட்டோம் பார்த்தீங்களா, அது மாதிரி 2 நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ தான் நமக்கு கார்னர் டர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ நம்ம கூடையை பின்ன ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 3 பிங்க்கு, அதாவது 3 க்ரீன் நம்ம வச்சுருந்தோம் இந்த ஒயரு, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு பிங்க் ஒயர் எடுத்துக்கோங்க. பிங்க் ஒயர் எடுத்துகிட்டு நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இனிமேல் நமக்கு இந்த மாதிரி போட்டுச்சு ஒயரில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு க்ரீனு, அதுக்கப்புறம் பிங்க்கு, அந்த இது பிங்க்கு நம்ம எடுத்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அதேமாதிரி நமக்கு கீழே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே நமக்கு ஒயர் கிராஸாக போகும், அப்படி தானே? அங்கே பாருங்கள். அதேமாதிரி நம்ம நாட் போட்டுக்கலாம். அங்கேயும் கிராஸ் ஆகிற இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நாட் போட்டாச்சு. இதே மாதிரியே க்ரீனு பிங்க்கு க்ரீனு பிங்க்கு க்ரீனு பிங்க்கு இதேமாதிரி நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், பேட்டர்ன் ரெடி ஆகிடுச்சு. க்ரீனு பிங்க்கு க்ரீனு பிங்க்கு க்ரீனு பிங்க்குன்னு நமக்கு பேட்டர்ன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு எங்கெங்கெல்லாம் ஒயர் கிராஸாக போகுதோ அங்கங்கெல்லாம் நாம் நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு நாட் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக நாட் போட்டுட்டேன். ஓகேங்களா? பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. சரிங்களா? இப்போ நான் சென்ட்ரல் இதில் மட்டும்தான் நாட் போடணும். அதுவும் உங்களுக்கு நான் போட்டுட்டு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நாம் கார்னர் 10 பண்ணுற டைமுக்கு வந்தாச்சு. இப்போ நமக்கு பார்க்கவே அழகாக இருக்குங்களா? 6x6 பேட்டர்ன் நமக்கு கிடச்சிருக்குங்களா? ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அப்போது 12 13 அந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? 12 13 ஒயரில் தான் நம்ம நாட் போடணும். அந்த 2 ஒயர் சேர்த்து நீங்கள் நாட் போட்டிங்க அப்படின்னா நமக்கு கார்னர் டர்ன் ஆயிரும். ஓகேங்களா? பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு கார்னர் நம்ம டர்ன் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்த கார்னர் 12 13 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 12 13 ஒயர் எடுத்து நாம் இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். சரிங்களா? இதேமாரி நம்ம சுற்றி சுற்றி கார்னர் எங்கே டர்ன் ஆகுதோ அங்கே நம்ம நாட் போட்டுக்கலாம். அப்படி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமே நமக்கு கார்னர் டர்ன் ஆயிடுச்சு. இனிமேல் நமக்கு ஒயர் எல்லாமே கிராஸாக தான் வரும். பார்த்தீங்களா? நமக்கு ஒயரில் எங்கே கிராஸாக போகுது அங்கே நமக்கு நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கார்னர் டர்ன் பண்ணி நம்ம நாட் போட்டாச்சு. பார்த்திங்களா? நமக்கு 6x6 கரெக்டாக கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இதே மாதிரி தான் நமக்கு எங்கெங்கெல்லாம் கிராஸாக போகுதோ அந்த மாதிரி ஒயர் பின்னிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபுல்லாக நமக்கு ஒரு கூட முடித்து எடுத்துடலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு இங்கே ஒயர் சின்னதாகிடுச்சு. பார்த்தீங்களா? சொன்னேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டில் எனக்கு இந்த ஒயர் சின்னதாகிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு 13 அடி எடுக்க சொல்லியிருந்தேன். பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. நீங்கள் ஃபினிஷிங் டச் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தாங்க கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி 2 ஒயர் விட்டு வச்சுருக்கேன். இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு 2 ஒயர் போதும். பார்த்தீங்களா? அந்த 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? 2 ஒயரில் ஃபஸ்ட்டு பார்த்துங்க, இது 2 ஒயர் இருக்குது. அது இப்போ அந்த ஒயரை மடிச்சிங்க அப்படின்னா அங்கே ஒரு ஒயர் வரும் பார்த்தீங்களா? அங்கே ஒரு நாட் அப்படி மடிச்சிங்க அப்படின்னா நமக்கு எந்த பக்கம் ஒயர் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஒயர் டைரெக்ஷன் போகும். அந்த டைரெக்ஷனில் நீங்கள் ஒரு 4 நாட்டு இல்லைன்னா 5 நாட்டில் ஒயர் விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் கிராஸ் கட் ஒயர் போடுறப்ப நிறைய ஒயர் வேஸ்ட் ஆகும். ஏன்னா அதுதான் ஒயர் வேஸ்ட் ஆகும். ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா எனக்கு சின்னதாக இருந்ததுக்கு பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒயர் எவ்வளோ பெரிய ஒயராக இருக்குது பாருங்கள். இது எனக்கு 1 அடியில் வரும். அது மாதிரி தான் இந்த மாதிரி நீங்கள் அந்த ஒயர் போகிற டைரெக்ஷனில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு
ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக நான் கூடையை போட்டு முடிச்சுட்டு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. 6x6 பேட்டர்னில் சூப்பராக நமக்கு இந்த கூடை வந்திருக்கு. இது 4 ரோடு கூடை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு அடி 1.5 அடியில் நமக்கு இந்த மாதிரி ஒயர் வேஸ்ட் ஆகும். அதுவும் கார்னரில் தான் வேஸ்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உறவுகள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.